அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது விஜயநகர எம்பையர் டிராவலர்ஸ் கண்ட்ரி. அதாவது விஜயநகர பேரரசு காலத்துல வந்த 6 வெளிநாட்டு பயணிகள் எந்தெந்த நாட்டில இருந்து வந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த நாடுகளை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற கோடுகளையும் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இப்போ விஜயநகர பேரரசு காலத்துல வந்த வெளிநாட்டு பயணிகளையும் அவங்களுடைய நாடையும் என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது இபன் பட்டுடா. இவர் பாத்தீங்க அப்படின்னா மொராக்கா நாட்டை சேர்ந்தவர். விஜயநகர பேரரசு காலத்துல வந்த முதல் வெளிநாட்டு பயணி. நெக்ஸ்ட் நிக்கோலோ டி கோண்டி. இவர் இத்தாலி. இவர் விஜயநகர பேரரசு காலத்துல வந்த 2வது வெளிநாட்டு பயணி. நெக்ஸ்ட் அப்துல் ரசாக். இவர் 3வதாக வந்து வெளிநாட்டு பயணி. இவருடைய நாடு பெர்ஷியா. நெக்ஸ்ட் வந்த வெளிநாட்டு பயணி பர்போசா. இவருடைய நாடு பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுக்கல். இவர் போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவர். 4வதாக வந்த வெளிநாட்டு பயணி. நெக்ஸ்ட் டொமிங்கோ பியஸ். இவர் பாத்தீங்க அப்படின்னா இவரும் போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவர். இவர் 5வதாக வந்த வெளிநாட்டு பயணி. நெக்ஸ்ட் பெர்னாவோ நூனிஸ். இவர் போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவங்க. கடைசியா வந்த 3 பேரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவங்க. மொத்தம் 6 வெளிநாட்டு பயணிகள் வந்திருக்காங்க. இப்ப இந்த 6 வெளிநாட்டு பயணிகளையும் அவங்களுடைய நாடுகளையும் பார்த்தோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்தவர் இபன் பட்டுடா. இவருடைய நாடு மொராக்கா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இபன் பட்டுடா, பட்டு மொரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பட்டு நடிச்சா என்ன செய்வோம், முறைச்சு பார்ப்போம். இபன் பட்டுடா மொராக்கோ, பட்டு நடிச்சா முறைக்கணும். நெக்ஸ்ட் நிக்கோலோ டி கோண்டி. இவருடைய நாடு வந்து இத்தாலி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நிக்க வச்சு தாலி கட்டணும். நிக்க அப்படிங்கிறது நிக்கோலோ, தாலி அப்படிங்கிறது இத்தாலி. நெக்ஸ்ட் அப்துல் ரசாக். இவருடைய நாடு பெர்ஷியா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ரஸ்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டீக்கு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ரஸ்க் எப்படி இருக்கும், எப்பயுமே பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். அப்துல் ரசாக் பெருசா இருக்கிறது பெர்ஷியா. நெக்ஸ்ட் பார்போசா. இவருடைய நாடு போர்ச்சுக்கல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பார்போசால இருக்க இந்த பார் இருக்கு இல்லையா, அந்த பாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருக்கு போனா எப்பயுமே எப்படி இருக்கும், போராத்தான் இருக்கும். போர் அப்படிங்கிறது போர்ச்சுக்கலை குறிக்கும். நெக்ஸ்ட் டொமிங்கோ பியஸ். இவருடைய நாடு போர்ச்சுக்கல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிற போறோம் அப்படின்னா டொமிங்கோ பியஸ் இருக்கு இல்லையா, அதான் பீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுக்கலை போர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போருக்கு போனா எல்லாரும் பீஸ் ஆகிருவோம். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெர்னோ நூனிஸ். இவருடைய நாடு போர்ச்சுக்கல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த பெர்னோ நூனிஸ் இருக்கு இல்லையா, இதுல நுனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. NUI நுனி, போர். நுனியில நடக்கிற போர். இந்த போர் அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னா போர்ச்சுக்கல் அப்படிங்கிறத குறிக்குது.